Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். MCX மார்க்கெட் எப்படிங்க ஓபன் ஆயிருக்கு, அதாவது US ஆயில் எப்படிங்க ஓபன் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $111 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரைடேலேயே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட டெலிகிராம் சேனலில் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதாவது கத்தார் எனர்ஜி மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, குவைத்தில் ப்ரொடக்ஷன்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவரே வந்து டார்கெட்னு சொல்லிட்டாரு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நியூஸ் கொடுக்குறவங்களே டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. அவர் என்ன டார்கெட் கொடுத்துருந்தாரு அப்படின்னா, $150 வரைக்கும் ஆயில் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆல்ரெடி அவரோட டார்கெட்ல ஒரு 50% பக்கம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. $111.24 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு $40 தான், அதுவுமே வந்து ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இப்ப எப்படிதாங்க இப்ப ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படிதான் நம்ம வந்து டிரா பண்றது அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி US ஆயிலோட ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஒன் டேல வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு $123 வரைக்கும் நாம வந்து டிரா பண்ணலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்ப க்ரூட் ஆயிலெல்லாம் கண்டிப்பா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்து நடக்கும். ஸோ 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப் நடந்தது அப்படின்னா எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாங்கிறது பெரிய டவுட்டா இருக்கு இப்ப. ஏன்னா க்ரூட் ஆயில் 1000 பாயிண்ட் கேப் அப் விழுகிறப்ப அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா, இல்லைன்னா மறுபடியும் அங்கிருந்தே மறுபடியும் மேலே வருமா அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கேப் அப் விழுகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவை நாம வந்து சப்போர்ட்டா வந்து எடுத்துக்கலாம், வேற வழியே கிடையாது. பட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இப்போதைக்கு வேணாம். ஈவினிங் வீடியோவில் கூட நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருந்தாலோ இல்லைன்னா மறுபடியும் ஒரே இடத்துல போயிட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குமே தவிர, இப்போதைக்கு வந்து ஒரு சப்போர்ட் எந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டல் வந்து நமக்கு வந்து அங்கேருந்து இப்படி இருந்தால் மேலே வரும். ஸோ அந்த 5 மினிட்ஸ் கேண்டல் லோ வந்து நம்ம வந்து சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேற வழி கிடையாது. ஏன்னா 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப்புங்கிறப்ப கண்டிப்பா நமக்கு வந்து லெவல்ஸ் கிடைக்காது காலையில. ஓகேங்களா? அது மட்டும் இப்போதைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்ப நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய அளவுல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கிடையாது. நமக்கு க்ரூட் ஆயில்ல ஓப்பன் ஆயிருக்கிற மாதிரி ஒரு பெரிய பாசிட்டிவ் மூமெண்ட் கிடையாது. இதோட சப்போர்ட் ஜோனுங்கிறது 284.8. ஸோ நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ரீச் பண்ண போது ஹையா பிரேக் அவுட் பண்ணா கூட கண்டினியூஸா நெக்ஸ்ட் டார்கெட் நேச்சுரல் கேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 315.8 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. 315.8 தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். பட் ஸ்விங் டார்கெட்டுக்கெல்லாம் நேச்சுரல் கேஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், நேச்சுரல் கேஸ் வந்து ஒன் டேல ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்து, அதாவது டர்ன் ஆயிட்டு இருக்கு, ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணி டர்ன் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு 350 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. உடனே நடக்குமான்னு தெரியல, பட் ஒரு 350 வரைக்கும் கண்டிப்பா வந்து ரீச் அவுட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கோல்டெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காலையிலே முடிச்சு விட்டாங்க. ஒரு $100 கிட்டத்தட்ட இப்போ வந்து $97 வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. சில்வரும் ஒரு $4 வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான், கோல்டு அண்ட் சில்வர் வந்து எப்போ வேணா நமக்கு வந்து இறங்கும் அப்படின்னு. இப்போ கோல்டெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 15 மினிட்ஸ்ல வச்சு பார்த்தா ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதாவது பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 1,59,225. ஸோ இதை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே க்ளோசிங் வச்சது அப்படின்னா இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஒரு சென்ட்ரல் ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங்கிறது பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. எப்படியும் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப 1,59,000 கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 1,59,225. சப்போர்ட்டுங்கிறது எந்த இடத்துலையுமே நான் இது வரைக்கும் டிரா பண்ணலை. ஸோ அதுவுமே வந்து ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம். மார்னிங்ல சப்போர்ட் டிரா பண்ணுறது ரொம்ப ரேர், அதாவது ரொம்ப என்ன சொல்றது அப்படின்னா ரிஸ்க் தான். வேணும்னா இப்போதைக்கு ஒரு 1,50,741 தான் நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். இது வேணா ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். ஈவினிங் வீடியோல நான் வந்து அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஏங்க எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றது ரிஸ்க் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கே தெரியும்ல, இப்போ வந்து கோல்டு வந்து ஒரு $100 நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அப்படியே இறங்கினா கூட எந்த இடத்துல ஓப்பன் ஆகும்னு தெரியல. ஓகேங்களா? மேக்ஸிமம் நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,50,741, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 1,59,225. நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வர் நமக்கு வந்து ஒரு $4 நெகட்டிவ்ல வந்துட்டு இருக்கு.
நமக்கு ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்ல தான் நின்றுட்டு இருக்கு. ஒரு கீழே ஓப்பன் கொடுத்தது அப்படின்னா அந்த 2,60,158 தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, சப்போர்ட் எந்த இடம் வந்து டிரா பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜோன்ல டிரா பண்ணிக்கலாம் நாம. அதாவது இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் வந்தது அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். இப்போ சில்வரோட ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து 2,29,114 தான் பாத்தீங்க அப்படின்னா சில்வரோட ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் இல்ல கேப் அப் ஓப்பனிங் தான். ஓகேங்களா, ஸோ காப்பரோட சப்போர்ட் வந்து 1191, ரெசிஸ்டன்ஸ் வந்து 1215. ஸோ ஃப்ரைடே பார்த்தா அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், நான் எதுவுமே வந்து இப்போ சேஞ்ச் பண்ணல. ஓகேங்களா, க்ரூட் ஆயில் பார்த்து கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுக்கணும். ஏன்னா 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிறப்ப ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக எம்சிஎக்ஸ்ல சொல்லவே தேவையில்ல, ஒரு 200-300 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆயிடும். ஸோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ட்ரேட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட சிக்னல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்றப்ப. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்ல ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் மேல கேப் டவுன் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. அந்த இடத்துல கொடுத்துட்டு மேலதான் வந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ கேப் டவுன் ஓப்பனிங்ல இருந்து நமக்கு வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதாங்க பிரச்சனை. இப்போ கேப் டவுன் ஓப்பனிங்ல இருந்து கொஞ்சம் கீழே வந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஆனால் 500 பாயிண்ட்ஸ் நமக்கு கீழே இறங்கி இருக்கு. ஃப்ரைடே வர ஒரு 300 பாயிண்ட் இறங்கி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கேப் டவுன் ஓப்பனிங் தான். இந்த இடத்துல ரெக்கவரி ஆகிறப்ப தான் ஸோ கூட நிஃப்டியும் நமக்கு வந்து ரெக்கவரி ஆகிடும். ஓகேங்களா, ரெக்கவரினா மறுபடியும் மேலே வரும், ஒரு வாலிட்டிலிட்டி நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இந்த நிஃப்டி லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நிஃப்டி வந்து இன்னும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்துட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நிஃப்டியும் ஒரு கேப் டவுன் அண்ட் ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மறுபடியும் வந்து மேலே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா யூஎஸ் வேவர் கொடுத்துருக்காங்க, ஒரு 30 நாள் மட்டும் நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒரு வேவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமா மெயினா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இல்லாம இன்னொரு நியூஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயில் பிரைஸ் வந்து ஒரு $100 வந்து மேலே வந்திருக்கு. இதுக்கு வந்து ஈரான் நேம்ஸ் ஒரு புது சுப்ரீம் லீடர், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவர் இறந்துட்டாரு. இப்போ புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா முஸ்தாபா காமினி அப்படிங்கிறவர் வந்து வந்திருக்காரு. இவர் வந்த உடனே வந்து $100 வந்து மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. இவர் வந்த உடனே மேலே வரல, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. தொடர்ந்து வந்து வார் நடந்துட்டு இருக்கனால ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் மூலியமா வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து மேலே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிக்கல் வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். க்ரூட் ஆயில் 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பனிங், அது மட்டும் இல்லாமல் ரெக்கவரி ப்ராஃபிட் புக்கிங்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அது வந்து இன்வெஸ்டர்ஸ் கையில் தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் லோ வந்து சப்போர்ட்டாக எடுத்துட்டு மறுபடியும் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.